போஸ்ட் பண்ணக்குள்ளே கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய லைவ் கேம் ப்ளே வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம இப்போது லைவ் கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு 5 to 10 minutes நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்டு நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்தா ஃபாஸ்ட் ஸ்பெகட்டி, ஓகேங்களா. ஸோ இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில் வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீவின் நம்ம எப்படி ட்ரை பண்ணுமோ அதே மாதிரி தான், ஓகேங்களா. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா போயிட்டு இருக்குது, அதாவது ட்ரெண்டு போயிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பண்ணால் 125 வந்து பண்ணால் கவுண்டன் போயிட்டு இருக்குது. 30 செகண்டுக்கு ஒரு மேட்ச், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணால் ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்டு, ஓகேங்களா. கரெக்டாக இதை பார்த்துக்கோங்க. நான் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவேன். ஃபண்டு மேனேஜ்மெண்ட் நான் பண்ணக்கூடிய ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் 10 rupees பெட் பண்ணுவேன். வின் பண்ணால் 10 rupeesலேயே பெட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஓகேங்களா. லாஸ் ஆனால் மட்டும் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். 20, 40 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் வின் பண்ணிட்டேன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே போயிடுவேன், ஓகேங்களா. நான் ப்ளே பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டு நான் ஃபார்முலா வந்து பண்ணால் ட்ரெண்டு மாதிரி வந்து பண்ணால் அனலைஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டு எப்படி அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக நடந்த மேட்சோட ரெக்கார்டெல்லாம் பார்த்து நானாக ஒரு அனலைஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 times சொன்னால் க்ரீன் விழுந்துருக்கு, ஒரு 3 times வந்து பண்ணால் ரெட் விழுந்துருக்கு. இப்போ 3 time வந்து ரெட் விழுந்துருக்கா. ஸோ 4வது டைமும் ரெட் விழ ஒரு 80% சான்ஸ் இருக்குது. நான் அதனால் ரெட்டை சூஸ் பண்ணிட்டு ஒரு 10 rupees பெட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. 10 into 1 10 rupees நான் பெட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மினிமம் வந்து பண்ணால் ஒரு 10 rupeesல பெட் பண்ணதே நல்லது, ஓகேங்களா. உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது ஒரு 5 to 6 லெவல் பெட்டாக வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட் பண்ணுங்கள். அமௌண்ட் அதிகமாக இருக்குது தன்னா பின்னான்னு பெட் பண்ண வேணாம். ஸோ கவுண்டர் முடிஞ்சிருச்சு, பட் லோட் ஆகலை, கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஸோ நான் வந்து ரெட் கலருக்கு மேலே பெட் பண்ணேன், பட் க்ரீன் விழுந்துருக்கு, லாஸ் பண்ணிட்டோம். லாஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்ட் வந்து அனலைஸ் பண்ணணும், ஓகேங்களா. அனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக என்ன விழுந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு 2 times க்ரீனு, மறுபடியும் ஒரு 3 times ரெட்டு, மறுபடியும் ஒரு 2 times க்ரீன் விட சான்சஸ் இருக்குது. ஸோ பட் இப்போ பெட் பண்ண முடியாது, கவுண்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, கரெக்டாக பார்த்திங்கன்னா க்ரீன் தான் விழுந்துருக்கு, ஓகேங்களா. இப்போ இன்னொரு டைம் வந்தால் க்ரீன் விட சான்சஸ் இருக்குது. நான் க்ரீனை சூஸ் பண்ணிவிட்டு 10 into 2, ஓகேங்களா, 20 rupees பெட் பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸு மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பெட் வந்து 10 rupees பண்ணேன், அது லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆனால் அமௌண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. இந்த பெட்டோட செகண்ட் பெட் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees. ஓகே, அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து எப்படி போகுதுன்னா 2 into 2ல் போயிட்டு இருக்குது. 2 times வந்து ரெட் க்ரீன் கலரு, 3 times வந்து ரெட் கலரு. இப்போ நான் ரெட்டை சூஸ் பண்ணிட்டு ஒரு 40 rupees பெட் பண்ண போகிறேன். டைமிங் வந்து ரொம்பவே கம்மி, 30 seconds தான், ஓகேங்களா. அதுக்குள்ளே உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா ப்ரிடிக்ட் பண்ணி பெட் பண்ணுங்கள். அப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா வெயிட் பண்ணி பெட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எல்லா மேட்சும் பெட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல, ஓகேங்களா. மாற்றி வந்துகிட்டே இருக்குது. 2 into 2 ஃபார்முலா போயிட்டு இருக்குது. 2 time பண்ணால் க்ரீனு, 2 time ரெட்டு, மறுபடியும் 2 time க்ரீன் உள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் க்ரீனை சூஸ் பண்ணிட்டு ஒரு 100 rupees பெட் பண்ண போகிறேன். ஸோ இப்போலாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபார்முலா படி தான் வந்து போயிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன் நான் மணி மேனேஜ்மெண்ட் பிளானை ட்ரை பண்ணேன் அப்படின்னு. ஸோ நம்ம பெட் பண்ணது பார்த்திங்கன்னா 3 times கண்டினியூஸாக லாஸ் ஆகிடுச்சு. 4வது டைம் 100 rupees பெட் பண்ணேன். இப்போ நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 170 rupees, ஓகேங்களா. நமக்கு கிடைச்சது 190 rupees 96. இந்த 196ல் 170 rupees போனால் நமக்கு 26 rupees பண்ணால் ப்ராஃபிட், ஓகேங்களா. ஸோ நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பிளானை ட்ரை பண்ணக்குள்ளே நமக்கு லாஸே கிடையாது. எத்தனை டைம் லாஸ் ஆனாலும் நீங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணக்குள்ளே ஒரு டைம் வின் பண்ணாவே போதும். ஆல்ரெடி லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ ஒரு டைம் நீங்கள் வின் பண்ணிட்டா போதும். அடுத்த டைம் வந்து பண்ணால் மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட் என்னது, ஓகேங்களா, 10 rupees. 10 rupees தான் பெட் பண்ணோம், ஓகேங்களா. நான் இந்த ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு டைம் வின் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட்டுக்கு போயிடணும், ஓகேங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு பெட் என்ன, 10 rupees தான் என்னோடய ஃபஸ்ட்டு பெட்டு. இப்போ ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
34 வந்து பண்ணால் கவுண்ட் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, 34 என்ன தலகு விழுதுன்னு பார்ப்போம். 34 வந்து ரெட் கலர் விழுந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ 35 நான் வந்து ரெட் கலர் விழும் அப்படின்னு வந்து ரெட்டு மேலே ஒரு 10 ரூபீஸ் பெட் பண்ண போகிறேன். ஸோ நாம் வந்து லாஸ் பண்ணிட்டோம். ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, 3 டைம் வந்து பண்ணால் ரெட் கலர் விழுந்துருக்கு. அடுத்து 3 டைம் க்ரீன் விழ சான்சஸ் இருக்குது. இல்லைனா 2 டைம்ஸ் தான் க்ரீன் விழ சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் க்ரீனை சூஸ் பண்ணிட்டு ஒரு 20 ரூபீஸ் பெட் பண்ண போகிறேன். லாஸ் ஆனால் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா, ஸோ இதே பெட் ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இங்கே ஃபாலோ பண்ண பார்த்தீங்களா, அதே பெட் ஆர்டர். $36. ஸோ நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இங்கே நான் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ க்ரீன் மேலே பெட் பண்ணியிருந்தோம், க்ரீன் தான் வின் ஆகிருக்கு. நமக்கு 40 ரூபீஸ், அந்த 40 ரூபீஸில் 30 ரூபீஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு, மீதி ஒரு 10 ரூபீஸ் பண்ணால் ப்ராஃபிட். ஓகேங்களா, இப்போ அதே தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. 3 டைம் பண்ணால் ரெட்டு, அடுத்த 3 டைம் க்ரீன். ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரெண்டு தான் போயிட்டு இருக்குது போல். ஸோ நம்ம இந்த மேட்ச் பெட் பண்ண முடியல, ஏன்னா கவுண்டன் முடிஞ்சது. ஸோ ஓகே, அந்த ட்ரெண்ட் வந்து கரெக்டாக அதே மாதிரி ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா, 3 டைம் வந்து போனால் க்ரீன் விழுந்துருக்கு. அடுத்த 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், இது அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் இது வந்து இங்கே ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு 3 டைம் வந்து பண்ணால் ரெட்டு விழ சான்சஸ் இருக்குது. நான் ரெட்டை சூஸ் பண்ணிட்டு ஒரு 10 ரூபீஸ் பெட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ரெட்டு தான் விழுந்துருக்கு. ஓகேங்களா, நாம் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இந்த 3 ரெட்டு அப்படியே மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் ரெட்டை சூஸ் பண்ணிட்டு ஒரு 10 ரூபீஸ் நான் பெட் பண்ணுறேன். ஸோ பெட்டு ப்ளேஸ் ஆகவே இல்லை, அதுக்குள்ளே கவுண்டர் முடிஞ்சிருச்சு. இந்த நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால பெட்டு வந்து ப்ளேஸ் ஆகலை. சரி ஓகே, பெட்டு ப்ளேஸ் ஆகாதான் நல்லது தான், ஏன்னா க்ரீன் தான் விழுந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா 2 டைம்ஸ் வந்து பண்ணால் க்ரீனு, 2 டைம்ஸ் ரெட்டு, மறுபடியும் 2 டைம்ஸ் க்ரீன் விழ சான்சஸ் இருக்குது. நான் க்ரீனை சூஸ் பண்ணிட்டு 10 ரூபீஸ் பெட் பண்ண போகிறேன், ஏன்னா லாஸ்ட் பெட்டு ப்ளேஸ் ஆகலை. ஓகே, ப்ளேஸ் ஆகிடுச்சு. அந்த 20 செகண்டுக்குள்ளே பெட் பண்ணோம், லாஸ்ட் 10 செகண்டு நம்மளால் பெட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது வந்து ரிசல்ட் வாசம் எடுத்துப்பாங்க. ஸோ கரெக்டாக க்ரீன் தான் விழுந்துருக்கு. ஓகேங்களா, நம்ம மறுபடியும் வின் பண்ணிட்டோம். ஸோ 10 ரூபீஸ் ப்ராஃபிட்டு. அண்டு சேம் வந்து 2 டைம்ஸ் ரெட்டு, 2 டைம்ஸ் க்ரீனு, மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு விழ சான்சஸ் இருக்குது மேபி. ஸோ அது கரெக்டாக ப்ரிடிக்ட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த டைம் நம்ம பெட் பண்ண வேணாம், எல்லா மேட்சும் பெட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களால் கரெக்டாக ஒரு 80% ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் அது மேலே பெட் பண்ணுங்கள். ஓகே, அதே தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா, 2 டைம்ஸ் வந்து ரெட்டு விழ சான்சஸ் இருக்குது. நான் ரெட்டை சூஸ் பண்ணிட்டு ஒரு 10 ரூபீஸ் பெட் பண்ண போகிறேன். நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பெட்டு என்ன நீங்கள் சூஸ் பண்ணிங்க, 10 ரூபீஸ். 10 ரூபீஸ்லேயே தான் போகணும். ஓகேங்களா, அமௌண்ட் அதிகமாக இருக்குது, ஒரு 50 ரூபீஸ் பெட் பண்ணலாம், ஒரு 100 ரூபீஸ் பெட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால ப்ளேஸ் ஆகலை. ஓகே, ஸோ ரெட்டு தான் விழுந்துருக்கு. நம்ம ரெட்டு மேலே பெட் பண்ணியிருந்தால் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும், பட்டு ப்ளேஸ் ஆகலை. ஓகேங்களா, ஓகே, இந்த டைம் வந்து பண்ணால் க்ரீன் விழணும், பட் இந்த ட்ரெண்ட் அப்படியே இந்த ஃபார்ம் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 143க்கு ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு 140 போல் நம்ம பெட் பண்ணுவோம். ஓகே, ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் அப்படியே ஃபார்ம் ஆகல, சேஞ்ச் ஆகிடுச்சு. நேற்று பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ரெட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரெண்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, 3 டைம் ரெட்டு விழுந்து அடுத்த 3 டைம் க்ரீன் விழலாம், இல்லை 4 டைம் வந்து பண்ணால்
ரெட் டே விழலாம். ஸோ இந்த டைம் என்ன பண்ணால் இந்த இடத்துல ரெட் விழவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால் பெட்டிங் என்னால் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கவுண்டரே முடிஞ்சிச்சு. பட் இந்த இடத்துல லோடாகவே இல்லை. ஏன்னா நான் இருக்கக்கூடிய ப்ளேஸில் ரொம்ப நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, க்ரீன் விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு 3 டைம் க்ரீன் விழ சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 மினிட்ஸ் கேம் ப்ளே பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லாருமே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.